ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நல்ல பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரை துதிக்கும்படியாக வந்திருக்கும் யாவரை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு யாவரை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மத்தில் கிரியை செய்யும்படியாக, ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி தரும்படியாக, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நம்மத்தில் இடைப்படும்படியாக எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். தேவனை துதித்திடுவோம். தேவன் சபையில் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பாடுமா? ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். ஜெபத்தோடு சொல்லுமா? காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா கணமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு சமூகத்தில் முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி கொடுங்கப்பா. நம்மை ஆராதிக்கிற நேரத்தில் தேவ வல்லமை, தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களோடு இருப்பீராக. இயேசு நாமத்தை மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறோமாக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நல்ல நாமத்திலே பவர் ஆஃப் எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதிலும் பெரிதான வேலை காணும்படிக்கு கர்த்தர் மகத்தான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். சந்தோஷமாக என்னோடு சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. நல்ல ஒரு பாடல், நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் தந்த நல்ல ஒரு பாடல். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உம்மை போல யாரும் இல்லை,
உம்மை போல ஒருவர் இல்ல. உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. நீ செய்த அதிசயம் ஏராளமாய் உண்டு. நீ செய்த அற்புதங்கள் ஏராளமாய் உண்டு. நீர் ஒருவரை போதும். நீர் ஒருவரை போதும். நீர் ஒருவரை போதும். நீர் ஒருவரை போதும். உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. சேர்ந்து பாடுவோம். உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. கருவில் என்னை கண்டவர் நீரே. உள்ளங்கையில் வரைந்தவர் நீரே. கருவில் என்னை கண்டவர் நீரே. உள்ளங்கையில் வரைந்தவர் நீரே. என்றும் விட்டு விலகாமல் அரவணைப்பவர் நீரே. என்றும் விட்டு விலகாமல் அரவணைப்பவர் நீரே. அரவணைப்பவர் நீரே. அரவணைப்பவர் நீரே. உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. உடைக்கப்பட்டு விழுந்த என்னை வார்த்தையினாலே உயிர்ப்பித்தீரே. உடைக்கப்பட்டு விழுந்த என்னை வார்த்தையினாலே உயிர்ப்பித்தீரே. ஒன்றுமில்லாத நிலையை மாற்றி உருவாக்கினீரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமில்லாத நிலையை மாற்றி உருவாக்கினீரே. மாற்றி உருவாக்கினீரே. மாற்றி உருவாக்கினீரே. உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. கரங்கள் பிடித்து நடத்தி சென்றீரே. பெரியவனாக்கி உயர்த்தி வைத்தீரே. கரங்கள் பிடித்து நடத்தி சென்றீரே. பெரியவனாக்கி உயர்த்தி வைத்தீரே. பாதங்கள் இடராமல் பாதுகாத்தவர் நீரே. பாதங்கள் இடராமல் பாதுகாத்தவர் நீரே. பாதுகாத்தவர் நீரே. பாதுகாத்தவர் நீரே. உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல ஒருவர் இல்ல. உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல. சொல்லுங்க. நீ செய்த அதிசயம். நீ செய்த அதிசயம் ஏராளமாய் உண்டு. நீ செய்த அற்புதங்கள் ஏராளமாய் உண்டு. நீர் ஒருவரை போதும். நீர் ஒருவரை போதும். நீர் ஒருவரை போதும். நீர் ஒருவரை போதும். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. 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 ஆராதனை ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. 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 ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. 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 ஆராதனை 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 ஒருவருக்கே. அல்லேலூயா. 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 இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு மாறா வல்லமை வந்திறங்குதே.
ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் கரங்கள் தட்டி வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குதே. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குதே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவ நதி போல பாய்ந்து செல்லுவே. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே, ஜீவ நதி போல பாய்ந்து செல்லுவே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குதே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குவே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதே, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கும் கேட்குதே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதே, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கும் கேட்குதே. ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் துதிக்கிறேன், இயேசு ராஜா நீ பெரியவரே. ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் துதிக்கிறேன், இயேசு ராஜா நீ பெரியவரே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்கு. சேர்ந்து பாடுவோமா? வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்து. சாத்தானின் கோட்டைகள் சாத்தானின் கோட்டைகள் உடையுதே, சத்துருவின் வல்லமை அழியுதே. சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானின் கோட்டைகள் உடையுதே, சத்துருவின் சத்துருவின் வல்லமை அழியுதே. பலன் கொண்டு திடமனதாய் எழும்பிட புது பலனால் என்னை நிரப்பினே. பலன் கொண்டு உமனான எழும்பிட புது பலனால் என்னை நிரப்பிடுமே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குதே. சேர்ந்து வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை. ஒரு முறை சேர்ந்து பாடும். வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குதே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற. ஒரு முறை பாடுவோமா? அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதே, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கும் கேட்குதே. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதே, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கும் கேட்குதே. ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் துதிக்கிறேன், இயேசு ராஜா நீ பெரியவரே. ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் துதிக்கிறேன், இயேசு ராஜா நீ பெரியவரே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குதே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்து. ஒரு முறை பாடும். வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வல்லமை நாவியானவர் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற வல்லமை வந்திறங்குதே. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், சொன்னதை நிறைவேற்ற முடிப்பார். இன்னொரு பாடலை கூட பாடி ஆராதனை நேரம் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்னோடு சென்று பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேனா.
நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறேன். ஐயா, எத்தனையோ நன்மை செய்கிறேன், எத்தனையோ நன்மை செய்கிறேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுக்கிறேன், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன். சிறுமையானவனை தூக்கி எடுக்கிறேன், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன். ஐயா, ஆச்சரியம் ஆச்சரியம்தானே, ஐயா, ஆச்சரியம் ஆச்சரியம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. அதிசயம் ஐயா, அதிசயம் அதிசயம்தானே, ஐயா, அதிசயம் அதிசயம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துவே, உம் சித்தம் போல என்னை நடத்துவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சேர்ந்து பாடும். அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை உயர்த்துவோம். சிறுமையானவனை, குப்பையிலிருந்து எளிமையானவனை உயர்த்துகிற தேவன், தாழ்வில் இருக்கிற நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை மறந்து போகாத தேவன், உன்னை விட்டு கொடுக்காத தேவன், சொன்ன வார்த்தைகள் உனக்காக நிறைவேற்றுகிற தேவன், என் செல்ல பிள்ளை என்று மார்போடு அணைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இருக்கிறவங்க முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அவர் சமூகத்தில் அவர் நாமத்தை உயர்த்துவோமா? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி
தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் சொல்லுங்க பாங்களப்பா, எனக்கு சுகம் தந்தவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஒரு முறை சேர்ந்து கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். ஆமா, நன்றாய் அறிந்தவர் நீர் அல்லவோ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என்னை காண்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை தப்புவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். நிச்சயமாகவே எனக்கு என்று ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பார். மனுஷன் திறப்பதல்ல, நான் எதிர்பார்த்த நபர்கள் திறப்பதல்ல. கர்த்தர் எனக்காய் ஒரு கதவை திறப்பார், கர்த்தர் எனக்காய் ஒரு ஒளிவாசலை திறப்பார். நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது, என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் பிறக்கப் போகிறது, நல்ல செய்திகள் வாழ்க்கையில் வரப்போகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படி இருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். விடுதலையாக அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் உணர்ந்து ஆவில நிரம்பி கர்த்தரை உயர்த்துவோமா? அல்லேலூயா. காக்கின்றவர், உருவாக்கின்றவர்,
தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், நம்மை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். ஈசாக்கிற்கு மறுவாழ்வளித்து பலுவில் பெருக செய்தார். சொல்லுவோமா? ஈசாக்கிற்கு மறுவாழ்வை கொடுத்து பலுவில் பெருக செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் உன் மீது நோக்கமாயுள்ளார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், நம்மை காக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அக்கறை கடந்து சென்றனர். கரை சேர்படி கட்ட கிருபை தருவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், உன்னை காக்கிறவர், உன்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், நம்மை காக்கின்றவர், நம்மை காக்கிற தேவன், தோளின் மேல் சுமக்கிற தேவன், நம்மை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, காக்கின்றவர். சொல்லிக்கொண்டே இருப்போமா? அவரை கேட்டுக்கொண்டே இருப்போமா? ஆமே நாமே நம்மை காக்கின்றவர். ஒரு முறை செய்து காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லுங்க, சொல்ல என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா.
காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மை காப்பார், நம்மை சுமப்பார், நம்மை தப்பு வைப்பார், நம்மை வாழ வைப்பார். நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் நடத்துவார். அப்படியே கரங்களை தட்டி தெய்வத்துக்கு ஒரு முறை கூட நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படிக்கு தந்த மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதுள்ள நேரத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட சங்கீதம் 51 வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இப்பொழுதும் கூட இந்த சங்கீதம் 51 நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடமும் ஆவியானவர் பேசுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 51 சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது மிகவும் வருந்தி வருத்தப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். பாருங்கள், இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே அதை நம்ம வாசிக்கும் பொழுதே அதை நாம் பார்க்கலாம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரால் விரும்பப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனாலும் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சறுக்கல் இருந்தது. ஒரு விபச்சாரத்தில் விழுந்து விட்டார் என்றே வைத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 12 அதனுடைய வசனங்களை வாசித்து வரும்பொழுது நாத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீதை நோக்கி தாவீது செய்த பாவத்தை உணர்த்தி கூறும் பொழுது மனம் உடைக்கப்பட்டவனாக தான் செய்த பாவத்தை எண்ணி இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு பாவியாக நான் தேவனுக்கு முன்பதாக நான் இருந்து விட்டேன் என்று சொல்லி என்ன செய்வதென்பதை தெரியாதபடிக்கு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12 13 வாசிக்கும் பொழுது தாவீது பாருங்க என்ன செய்கிறார். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்பதை இங்கே சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நம்மளும் பாவம் செய்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் இருந்திருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பாவத்தை நாம் செய்திருப்போம். அதை எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அதை முன்வைத்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தாரோ அதே மாதிரி நாமும் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 - 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்பதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது இந்த 1 - 4 வசனங்கள் வரைக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதை நமக்கு உணர்த்துகிறது. அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ததை விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 13 வாசிக்கும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்கே தாவீது தன்னுடைய பாவத்துக்கு வேறு யாரையும் குற்றம் சாட்டவில்லை. நானே என் தேவனுக்கு முன்பதாக விரோதமாக பாவம் செய்தேன் என்பது தானே நம்ம 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்களை நாம் செய்கிறோம்.
செய்ததுக்கு அப்புறமா யாராவது நம்மளை ஏன் இப்படி செய்தா என்று கேட்டுட்டாங்கன்னா உடனே அதை மறைக்கிறோம். அதை மறைப்பதற்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சொல்லி நம்முடைய பாவத்தை மறைக்கிறோம். அநேக சாக்கு போக்குகளை நாம் சொல்லி அந்த இடத்திலிருந்து தப்பித்து கொள்கிறோம். ஆனால் பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தான் செய்த பாவத்திற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய பாவத்தை கர்த்தருக்கு முன்பதாக வைத்து அதை அறிக்கை செய்கிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, பாவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து நாம் வாழும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டாதானே அதை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பாவத்தை அறிக்கை செய்வதில்லை. அவர்கள் செய்த பாவங்கள், இவர்கள் செய்த பாவங்கள் என்று சொல்லி மற்றவர்களையே நாம் குறை கூறி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படியாக சென்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய பாவம் முதலாவது, நான் எப்படி இருக்கிறேன்? நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் கரெக்டாக இருக்கிறேனா? என்னிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குதா அப்படின்னு நம்மளே நாம் சோதித்து அறிகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டதான இருதயத்தை அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில், பாரத்தோடு இருக்கிற நேரத்தில், நம்முடைய ஆத்துமானது வியாகுலப்படும் பொழுது கர்த்தர் ஒருவரே நமக்கு மீட்பு தர அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மளை தாங்க வல்லவர், நம்மளை தேற்ற வல்லவர். அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யுங்கள், என்னிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் நீ செய்திருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து அதை விட்டு விலகு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ அறிக்கை செய்யும் பொழுது உன் பாவமானதை கர்த்தர் அதை கழுவி உன்னை சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், உமக்கு விருப்பமான வழியில் நான் நடக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வழி நடத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை, உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 1லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்தோம். இந்த வசனங்களை நாம் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன, நம்முடைய பாவத்தை கர்த்தருக்கு, அதாவது தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நாம் அறிக்கையிட வேண்டும். சங்கீதக்காரன் பாருங்க, எந்த விதமான முதலாவது நான் சொன்னது போல எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாமல், நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை நீங்க மன்னிங்க என்று அவன் புலம்பி எழுதுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 51. அவன் முதலாவது பாவ அறிக்கை செய்து கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை அவர் நமக்கு மன்னித்து தருகிறார். ஹல்லேலூயா. 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்கிறதான வசனங்கள். அப்போ முதலாவது பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். 2வது, நம் பாவ அறிக்கை செய்ததுக்கு அப்புறமா இந்த 7லிருந்து 13 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிறதான ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். தேவனிடத்தில் சுத்தமான ஒரு இருதயத்தையும் புதியதான ஒரு ஆவியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது பாவ மன்னிப்பை நாம் பெற்றதுக்கு அப்புறமா அப்படியே இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஒரு அனுபவத்திற்குள்ளதாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு சுத்தமான ஒரு இருதயம் நமக்கு கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. எசேக்கியேலின் புஸ்தகம் 36
26 27 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் அவன் புதிய மனுஷனாக மாறும் பொழுது முதலாவது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அவன் ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, கடினமான வார்த்தைகள் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்ததுக்கப்புறமா, ஆண்டவருடைய அந்த வழி நடத்துதலுக்கு வந்ததுக்கப்புறமா, கர்த்தரை தெய்வமாக கொண்டு இயேசுவை பின்பற்றினதுக்கப்புறமா பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில், அதாவது உண்மையாக, நான் சொல்லுவது உண்மையாக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விலகி ஒரு புதிய, ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தையும் ஒரு புதிய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேற்றுமை தெரியும். ஹல்லேலூயா. ஒரு டிஃப்ரென்ஸ். முன்னாடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறிடும். கேட்பாங்க, எப்படி நீங்கள் இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை நான் வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் கட்டளையிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கினதுக்கு அப்புறமா ஒரு புதிய இருதயத்தை, ஒரு சுத்தமான இருதயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவளை அநேக பழி கூறியிருப்பாங்க இல்லையா, இவ அப்படிப்பட்டவ, இப்படிப்பட்டவ, இவ அப்படி இருந்தா, இப்படி இருந்தான்னு என்னென்னமோ காரியங்கள் பேசியிருப்பாங்க. ஒருத்தி ஏதாவது தவறு செய்துட்டாள் என்று சொன்னால் அவளை உயிரோடே கல்லெறிந்து அவளை கொலை செய்ய வேண்டும் என்பது அந்த காலத்தில் அவங்க செய்த ஒரு பனிஷ்மெண்ட். அப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுப்பார்கள். பாருங்க, அந்த தண்டனைக்குட்பட்டவளாக இவளை மாற்ற வேண்டும், இவளை எப்படியாவது தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் இந்த ஸ்திரீயை குறை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, எல்லாரையும் அழகா அவர் கேட்ச் பண்ணிட்டார். இங்க உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இவள் மீது கல்லெறிய கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற யாராலையுமே கல்லெறியவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே வந்திருந்த எல்லாருமே பாவம் செய்திருந்தபடினால்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தையே சுட்டி காட்டுவதற்காக அநேக கூட்டங்கள் இருக்கிறது, ஒரு கும்பலே இருக்கிறது. இவன் செய்த பாவத்தை நான் எப்படியாவது வெட்ட வெளிச்சத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று எண்ணுகிற கூட்டம் ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உன்னுடைய கண்களில் இருக்கிற உதிரத்தை முதலாவது எடுத்து போடு. பாருங்க, இந்த ஸ்திரீயை குற்றம் சாட்டினவர்கள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இயேசுவும் அந்த ஸ்திரீயும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ இயேசு சொன்னார் இந்த ஸ்திரீயை பார்த்து, போ, இனி பாவம் செய்யாதே என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவன் உண்மை உள்ள தேவன். பாவிகளை அவர் நேசிக்கிறவர் தான், ஆனாலும் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றார் 11வது வசனத்தில், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை இட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து விடுவார். அதற்கப்புறமாக இனி மறுபடியும் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய இருதயமானது சுத்தமாக இருக்கவும் ஒரு புதிய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளவும் நான் பிரயாசப்பட வேண்டும் என்கிறதான நினைவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது பாவத்தை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை செய்யுங்கள். இரண்டாவது, அந்த பாவத்தை அறிக்கை செய்ததுக்கு அப்புறமா கர்த்தரிடத்தில் புது ஆவியையும் சுத்தமான இருதயத்தையும் கேளுங்கள், கர்த்தர் கொடுப்பார் என்பதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறீங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒரு பாவத்தை கூட நான் ஒளிவு மறைவு இல்லாதபடிக்கு என்னுடைய நினைவில் இருக்கிற, அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சது வரைக்கும் எல்லா பாவத்தையும் உடைய சமூகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நீர் சொல்லியிருக்கிற உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் போட்டு விட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் என் பாவத்தை நான் முன் வைக்கிறேன் தேவனே, என்னை நீர் மன்னிங்க என்று நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அவர் இறங்கி வந்து மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார்.
பாவத்திலிருந்து விடுதலை தர அவர் வல்லவர். ஹல்லேலூயா. 3வது வாசிக்கும் பொழுது 13 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை தந்து புதிய ஆவியினால் நம்மளை நிரப்பும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தும்படி ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக என்னென்ன செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். நான் முன்னாடியே சொன்னது போல, முதலாவது ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். பாவத்தில் இருந்த நாட்கள், சேற்றில் இருந்த நாட்கள், நாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது நம் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக நம்மளை அலங்கரித்து வைத்திருக்கும் பொழுது ஒரு புதிய மனிதனாக நாம் மாறுவோம். இன்றைக்கு எத்தனை பேர் புதிய மனிதனாக இருக்கிறீங்க? இன்றைக்கு புதிய மனுஷங்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்கே ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு நியூ கிரியேஷன் அவர் விரும்புகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளதாக வந்துவிட்டார் என்று சொன்னால், சுத்தமான இருதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இப்படி தான் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன தப்பு கூட செய்யறதுக்கு நமக்கு பிடிக்காது, அது செய்ய மாட்டோம், வேண்டாம், அதை விட்டு விலகி ஓடுவோம். ஹல்லேலூயா. மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது பாவத்தை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை தாங்க, புதிய ஆவியினால் என்னை நிரப்புங்க. பாருங்க, ஆண்டவர் நிரப்புவேன் என்று அவர் வாக்குறுத்திருக்கிறார் இல்லையா? கடைசியில் ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, a changed life. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வளவு வசனங்களையும் மிக அழகாக எழுதியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு தவறு, அந்த தவறுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வருந்துகிறார் என்பதை வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதை ரொம்ப விரும்பினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக இவன் இருக்கிறான் என்பதை ஆண்டவரே சாட்சி கொடுத்தாராம். பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்பின தாவீதே இப்படி விழுந்து விட்டான் ஒரு பாவத்தில். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். இவள் எனக்கு விசேஷித்தமானவள், இவன் எனக்கு விசேஷித்தமானவன், இவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வான், இவள் இந்த சகோதரி எனக்காக எல்லாவற்றையும் செய்வாள் என்று அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய ஆசையே நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தாவீதை நேசித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் நேசிக்கிறார். தாவீது விழுந்து விட்டான், ஆனாலும் மறுபடியுமாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மன்றாடி, இந்த சங்கீதம் 51 முழுவதுமாக அவன் விழுந்த அந்த பாவத்திற்காக எழுதின வசனங்கள், மன்றாடி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ரட்சிப்பிற்காக, அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்க, உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யுங்க என்று அவர் கேட்கிறார். பாருங்க, உண்மையாகவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், பலியை அவர் விரும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. விரும்பினால் செலுத்துவேன் என்பதை நாம் வாசிக்கிறோம். எந்த பலியை நீர் விரும்புகிறதில்ல. பாவம் செய்துவிட்டு எத்தனை பலிகளை செலுத்தினாலும் கர்த்தர் அதை விரும்ப போவதல்ல. பாவத்தை செய்து மற்றவர்கள் மனதை கஷ்டப்படுத்தி, பாவம் என்று சொன்னால் வெறுமனே விபச்சாரம், வேசித்தனம், கொலை, திருட்டு மாத்திர பாவம் அல்ல. கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாத, விருப்பம் இல்லாத எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது பாவம் தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பாவம் தான். அந்த பாவத்தை செய்து விட்டு கர்த்தருக்கு பலி செலுத்த வருவோம் என்று சொன்னால் அந்த வலியை ஆண்டவர் ஒருபோதும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். நான் இவ்வளவு செய்தேன், அவ்வளவு செய்தேன், இந்த பரிசேயனை போல நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி புது ஆவியினால் நம்மளை நிரப்பி சுத்தமான இருதயத்தை நம்மளுக்கு தந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்குள்ளதாக நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம பாவம் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக தான் நம்முடைய பலிகளை அவர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று. அவருக்கு விருப்பமான ஒரு பலி என்ன? நொறுங்குண்ட ஆவிதான். A broken and a contrite heart is all I have to give, O Lord. நொறுங்குண்ட ஒரு ஆவியும் நறுங்குண்டதான ஒரு இருதயமும்
நொறுங்குண்ட ஆவி என்று சொன்னால் பாவத்திற்காக மனவேதனைப்படுகிறது. பாவத்திற்காக நான் செய்துவிட்டேனே என்று சொல்லி அதை நினைத்து அழுது கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டு அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது என்னை ரட்சியம் ஆண்டவரே என்று கேட்பது தான் நொறுங்குண்ட ஒரு ஆவி, நறுங்குண்ட ஒரு இருதயம் என்று சொன்னால் மறுபடியும் அதை செய்ய மாட்டேன், மறுபடியும் நான் அதை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. இனி இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிறதான ஒரு தீர்மானம், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு உகந்த ஒரு பலியாக, தேவனுக்கு கேட்கும் பலியாக இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க 18வது வசனத்தில், நான் செய்த பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்டதான மிகப்பெரிய ஒரு கொடூரமான நான் பாவத்தை செய்துவிட்டேன், அதனால சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்பதை மிகவும் வருத்தத்தோடு கேட்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய ஜனங்களை நீர் அழித்து விடாதேயும். ஒரு ராஜாவே இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டாரே, அப்போ அந்த மக்களை நான் எப்படி ரட்சிக்க முடியும் என்று சொல்லி என் மக்களை புறம்பே தள்ளாதீங்க என்று சொல்லி அழுது சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஹல்லேலூயா. தனக்காக மாத்திரமல்ல, தன்னுடைய மக்களுக்காகவும் எருசலேமின் ராஜாவாக தாவீது இருக்கும் பொழுது இந்த எருசலேமிற்காகவும் அவன் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டோம், அதை விட்டு விலகிவிட்டோம், புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டோம், சுத்தமான இருதயத்தையும் புதிய ஆவியும் பெற்றுக்கொண்டோம். மக்களிடத்தில் நாம் கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தருடைய வசனங்களையும் போதித்து ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம். ஆனாலும் பாவத்தில் பிடிப்பட்டோரை நாம் விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களை நல்லொழுக்கத்துடன் வாழ நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டுமோ அந்த தன்மையில் நாம் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்பொழுது கடைசியில் நம்மை விட்டு எல்லா பாவங்களையும் கர்த்தர் அகற்றினதுக்கு பிற்பாடு கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளையை பலியிடுவார்கள். ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய பாவங்களை கர்த்தர் கழுவி பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு புது சிருஷ்டியாக மாறினதுக்கு அப்புறமா கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் என்ன பலி செலுத்தினாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது? நமக்கு தெரியும் ஏன்னு, நம்முடைய இருதயத்திற்கு தெரியும் ஏன் நம்முடைய பலிகளை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை என்று. அதனால் இன்றைக்கு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பலிகளை கர்த்தர் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். பாவங்கள் எல்லாம் சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண்மையாக அவர் மாற்றி முடிக்க அவர் தேவன், அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஏசாயா 1:18 வாசிக்கிறோம், எவ்வளோ சிவப்பாக இருந்தாலும் அதை நான் வெண்மையாக நான் மாற்றுவேன். எப்பொழுது நீ என்னிடத்தில் வந்து உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்து அதை விட்டு விலகும் பொழுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை பாருங்க. அநேக விஷயத்துல கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்த தாவீது இந்த பத்சேபாளின் விஷயத்துல விழுந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பதிலாக அவன் செய்த அந்த பாவத்தின் சம்பளமாக அவன் மூலமாகவும் அந்த பத்சேபாளின் மூலமாகவும் வந்த பிறந்த முதல் குழந்தையானது அது மரித்து போய்விட்டது. பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் எவ்வளோ அழுதுருப்பான் இல்லையா, முதல் குழந்தையை மரித்து போனதுக்கு அப்புறமா. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை விடவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி புலம்பினான் தன்னுடைய பாவங்களுக்காக. கர்த்தர் மன்னித்து 2வது சாலமோனை கொடுத்தார். ஹல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படி கர்த்தர் உயர்த்தினார். பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பாவத்தை நாம் செய்துட்டோம், அதனால நமக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு செய்த பாவம் தான்ப்பா, இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இப்படி இருக்கிறோம், இப்படி சொல்லிட்டு இருந்தால் அப்படி தான் நம்ம இருக்கணும் கடைசி வரைக்கும். அதுலேருந்து ஒரு விடுதலை பெற வழி என்ன? நம் தேவனிடத்தில் வழி இருக்கு. அவர் சொல்கிறார், நான் வழியாக இருக்கிறேன், I am the way, come to me. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாங்க, come to me அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு அவரை நோக்கி நீங்கள் போங்க. எல்லா வழிகளும் அடைப்பட்டிருக்கிறதா? சாபமான வாழ்க்கை தான் இருக்குதா? முந்தினோர்கள் செய்த பாவங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து மேற்கொள்ளுதா? அந்த சாபத்தை உடை தெரிகிறதான வல்லமையின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறதான வல்லமை உள்ள தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரை வைத்து எதை வேணாலும் நம்ம செய்ய முடியும். கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே விடுதலை உண்டு. உங்களுடைய பாவத்திலிருந்து
விடுதலை உண்டு, உங்களுடைய சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. உங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்களினால் நீங்கள் தோற்று போய் விடுவீங்க. இனி என்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்துவார் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. நீங்கள் பாவம் அறிக்கை செய்யும் பொழுது. நம்ம எல்லாரும் ஃப்ளஷ்ஷு தான், நம்மெல்லாம் மாம்சம்தான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை ஆவியினால் நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நடத்துதலினால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார் என்பதை விசுவாசிக்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சங்கீதம் 51 நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதுப்பிக்கிற ஒரு சங்கீதமாக, பாவத்திற்கு நம்ம மதித்து நீதிக்கு நாம் பிழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தையே நினைத்து கொண்டு கஷ்டப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் எப்படி விடுதலையாக்கினாரோ, எப்படி ஆண்டவர் அவரை நேசித்தாரோ, அதே தேவன் இன்றைக்கு பாவிகளாகிய நம்மையும் அவர் நேசிக்க வல்லவர், நம்மளை பரிசுத்தமாக்க வல்லவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆயத்தமாக இருக்கிறவங்க யாவரையும் பவர் ஆஃப் எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பில் வரவேற்கிற வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கூட நான் வரவேற்கிற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை விசுவாசிக்கிற, வார்த்தையை தியானிக்கிற, வார்த்தையை நம்புகிற, வார்த்தை என்னோட வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு பேசுவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தின் புத்தகம் 96 அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? சங்கீதம் 96 அதிகாரம் 4ஆம் வசனம். Psalms chapter 96 verses 4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை தேசத்துக்கு நல்ல தகப்பன், அந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே கனத்திற்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே மேன்மைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பெரிய தெய்வமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருந்தால் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லும் ஹல்லேலூயா. பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கலாம், எத்தனையோ அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் செஞ்சிருக்கலாம். அதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை, அதை காட்டிலும் பெரிய அதிசயங்களை, அதை காட்டிலும் பெரிய காரியங்களை இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்வேன் என்று வாக்கு உரைக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தையும் தடை பண்ணி கொண்டிருக்கிற சில நபர்களை கர்த்தர் தொட்டு உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தருகிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், அதை உலகத்தில் எந்த மனிதனும் தடுக்க முடியாது. நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன், எந்த மனுஷனும் அதை திருடி போட முடியாது. எந்த உலகத்தில் எந்த மனுஷன் உனக்கு எதிர்த்து நின்றாலும் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து முடிப்பேன். வார்த்தையினால சொன்னதை கரத்தினால செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தை நடத்தி முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை அநேக காரியங்கள் சோர்வை கொண்டு வந்து சேர்க்கலாம். விசுவாசத்தோடு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில சில பின்மாற்றங்கள் வரலாம். ஆனால் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம், வைராக்கியம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடை வருகிறதா, ஒரு பின்மாற்றம் வருகிறதா, ஒரு சோர்வு வருகிறதா, நிச்சயமாக அதில் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக.
எத்தனையோ தேவ மனிதர்களுடைய சாட்சிகள் நீங்கள் கேட்கலாம். ஆரம்பம் சக்சஸாக இருந்திருக்காது, ஆரம்பம் மேன்மையாக இருந்திருக்காது, ஆரம்பம் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி இருந்திருக்காது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஆரம்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த காரியத்தை துவங்கியிருப்பார் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பெரிய ஒரு அறுவடை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது, பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். அதுல ஒன்று, நான் பெரிய காரியங்களை செய்வேன். சின்ன சின்ன விஷயம் அல்ல, சின்ன சின்ன யோசனைகள் அல்ல, சின்ன சின்ன ஆசைகள் அல்ல, சின்ன சின்ன விருப்பங்கள் அல்ல, பெரிய 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 அற்புதங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான மிகப்பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன், பெரிய கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சரிதான், சந்தோஷம். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்கள், யோபு தன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். சில காரியங்களிலே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறான். ஆனால் பாருங்கள், இவனுடைய சிநேகிதன் எலிப்பாஸ் வந்து சொல்லுகிறார், அதெல்லாம் இல்ல, எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ அற்புதங்களை உன் வாழ்க்கையில செய்திருக்கலாம், இந்த உலகத்துல செய்திருக்கலாம். அந்த தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில உதவி செய்ய அவரால் மாத்திரம்தான் முடியும், நன்மை செய்ய அவரால் மாத்திரம்தான் முடியும், அவர்தான் உலகத்தில் உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில், அநேக சூழல்களில் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு எந்த நண்பர்களுடைய ஆலோசனையோ, எந்த நபர்களுடைய அறிவுறுத்துதலோ, ஒரு உற்சாகமோ நம்ம வாழ்க்கையில இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகளில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். நம்மை ஊக்குவிக்க, நம்மை உற்சாகப்படுத்த எந்த நபர்களும் நமக்கு கூட இல்லை. ஹல்லேலூயா. நம் கூட இருக்கிறவர்கள் கூட நம்மை சோர்வடைய பண்ணுகிறார்களே தவிர நம்ம உற்சாகப்படுத்துவது மிக குறைவாக காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த யோபுவை உற்சாகப்படுத்த ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை அநேக காரியங்களை தட்டி எழுப்ப ஆண்டவர் தூதனை அனுப்ப போகிறார். ஒரு எலிப்பாசை போல ஒரு நல்ல நண்பரை, நல்ல ஒரு தூதனை, நல்ல ஒரு சிநேகிதனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த நபர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராய் எழும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களை தைரியப்படுத்த, உங்களை தட்டி எழுப்ப, எதிர்ப்புகளை மீறி நீங்கள் நிற்பதற்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். இந்த நாளில் எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று பேச யாரும் இல்லை, எனக்கு நல்ல ஆலோசனை தர யாரும் இல்லை, இந்த உலகத்தில் என்னை தட்டி என்னை ஊக்குவிப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்க நாம் யாரை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம், யாரை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். இது இப்படி இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் நடத்தி செல்வார். உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை செய்து முடிக்க போகிறார். நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்கள் பிரச்சனைகளை தேவனிடத்தில் என்ன செய்வேன்? ஒப்புவிக்க வேண்டும். இங்க பாருங்கள், என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஒப்புவிக்கிற ஒரு அனுபவம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். எந்த காரியத்தில் நீங்கள் பிரச்சனைகளில் இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். எந்த காரியத்தில் மனம் குழம்பி இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய போகிறனோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். கர்த்தர் அந்த காரியத்துக்கு ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை தருவார். நல்ல ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கர்த்தர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். பாருங்கள்,
இந்த யோனாவை பாருங்கள், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இவன் நினிவேக்கு போகாமல் எங்கே போகிறான்? தர்ஷீஷுக்கு போகிறான். போகிற வழியில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுகிறது, ஒரு விபத்து ஏற்படுகிறது. இங்கே இவன் என்ன செய்கிறான்? கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் தன்னுடைய சூழ்நிலை ஒப்புவிக்கவில்லை. மீனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் உணர்வடைகிறது. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். வெளியில் வருவதற்கு ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். எந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோனோ அப்போதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழிவாசலை திறந்து தருவார், ஞானத்தை தருவார், கிருபையை தருவார், சூழ்நிலையை நமக்கு மாற்றி தருவார். வெளியில வருவதற்கு, சிக்கிக் கொண்டிருக்க காரியங்களில் வெளியில வருவதற்கு நமக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணி தருவார். சில அறிவுரைகளை கத்த தருவார், சில ஞானத்தை, ஐடியாஸை கத்த தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாளை பாருங்கள், அவள் சூழ்நிலையை கர்த்தரிடத்தில் அறிவித்தார். சிம்சோனை பாருங்கள், நெருக்கப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சூழ்நிலையை அறிவித்த உடனே கர்த்தர் ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். தானியேலை பாருங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அங்க சூழ்நிலைகள் மாறுகிறது. எந்த நபர் கீழே தூக்கி போட்டானோ அதே நபரை கொண்டு கர்த்தர் அவனை தூக்கி வெளியே எடுத்துக்கொண்டு வந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இறங்கி வந்து பதில் கொடுக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோசபாத்தை பாருங்க, அவன் கர்த்தரிடத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை அறிவிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார், அவனுக்கு நல்ல செய்திகளை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மனுஷனிடத்தில் சொல்லுவதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். மனுஷனை தேடுவதை காட்டிலும் கர்த்தரை தேடுங்கள். மனுஷனிடத்தில் போய் நிற்பதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் போய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை, உங்களுக்கு வழிவாசலை திறந்து தந்து பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியங்களை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு பார்ப்பீர்கள். இது எப்படியாய் முடியும்? இந்த காரியத்தில் என்ன ரிசல்ட் வரும்? இந்த காரியத்தில் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? அல்லது நான் எதிர்பார்த்த பதில் அவர்கள் சொல்லுவார்களா, மாட்டார்களா? எனக்கு சில காரியங்களை செய்யாமல் இதை தவிர்த்து விடுவார்களா, என்ன அவாய்ட் பண்ணிடுவாங்களா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எந்த நபர்கள் அவாய்ட் பண்ணினாலும் கர்த்தர் அவாய்ட் பண்ண மாட்டார். உங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்காய் தருகிறதை கர்த்தர் தந்து முடிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை அறிவியுங்கள். இரண்டாவது, சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிந்ததான காரியங்கள் தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னை நோக்கி அவன் கூப்பிடுவான், அப்போ அவனுக்கு நான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது. ஆபத்தில் அவனோடு நான் இருப்பேன். பாருங்க எப்படி இருப்பாரா? ஆபத்தில் கூட இருப்பாரா? இந்த உலக மனுஷன் ஆபத்தில் கூட இருப்பானா? நல்ல காரியங்களில் கூட இருப்பானா? நமக்கு பணம் இருக்கும் பொழுது, நம் நன்றா இருக்கும் பொழுது, எல்லா விதத்திலும் நம்ம உயர்ந்து இருக்கும் பொழுது, நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்ம கூட இருப்பதற்கு விரும்புவார்களே தவிர, நம்முடைய வாழ்க்கையில இழந்த நிலைமையில, ஒன்றுமில்லாத நிலைமையில, ஒரு சூழ்நிலைகளில் நாம் விரக்தியோடு அநேக காரியங்கள் இழந்து போய் இருக்கும் பொழுது எந்த நபரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதுதாங்க உலகம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஆபத்தில் அவனோடே நான் கூட இருப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆபத்தில் தேவன் ஒருவரே உதவி செய்ய முடியும். ஆபத்தில் கூட இருக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். உங்கள் பிரச்சனைகள் நடுவில் இருப்பது கர்த்தர் மாத்திரம்தான். உங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள் மத்தியில் உங்களை தைரியப்படுத்துகிறது கர்த்தர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் இன்றைக்கு தற்கொலை பண்ணி தன்னுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் பெரிய பெரிய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நம்ம இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடியால் தான். அல்லேலூயா. சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். முதலாவது, நம்ம பிரச்சனைகள் கர்த்தரை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். பாருங்க, பர்திமேயு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பிரச்சனைகள் இருக்கு, கரெக்டு தான். ஆனாலும் அவைகள் மத்தியில நெருக்கங்கள் இருக்குது, கரெக்டு தான். ஆனாலும் அவற்றின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும். அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அவனை கண்ணோக்கி கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்கிறாங்க. ஆயக்காரன் ஜெபம், பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த ஆயக்காரன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எந்த ஒரு மனுஷன் தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணத்தோடு ஜெபிக்கிறானோ, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறானோ, அவன் ஜெபம் மாத்திரமே கேட்கப்படும். இருதயத்தில் ஒண்ணு வச்சுட்டு வெளியில வார்த்தையில பேசுகிறத கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். ஒருவேளை மனுஷன் ஏமாந்துடலாம், ஊழியக்காரன் ஏமாந்துடலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க ஏமாந்துடலாம். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன்.
ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் பார்வைகளே, மற்றவர்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் பெரிய ஜெபிக்கிறவர்களாய் பரிசுத்தவான்களாய் காணப்படலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அதன்படிதான் உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய உண்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிற காரியத்தில் நாம் கரெக்டா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் இறங்கி வருகிற தேவன். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லுவதை தவிர்த்து விட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கட்டும். அல்லேலூயா. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்தீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எத்தனை அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் கூப்பிட்ட உடனே செய்தார் என்று நினைத்து பாருங்கள். அவற்றிலெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தவர் இவற்றில் நன்மை செய்ய மாட்டாரா? கட்டாயம் நன்மை செய்வார், கட்டாயம் மனம் இறங்குவார். தைரியமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள், தைரியமாய் கர்த்தரை நோக்கி சொல்லுங்க உங்களுடைய குறைவுகளை. உங்கள் குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய போறேன், நான் வெட்கப்பட்டு விடுவனோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் பயம் மாறி போகும், நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வராது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தைரியமாயிரு. அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பது விசுவாசி. விசுவாசிக்கும் பொழுது பல விதமான சகல விதமான கிரியைகளும் குழப்பங்களும் பிசாசின் போராட்டங்களும் பிசாசின் கொண்டு போட்ட பயங்களும் உன்னை விட்டு மாறி போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 5:20, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் குமாரரிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்துவான். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் எவ்வளவு அன்பாயிருக்கிறான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். தான் சாப்பிடாமல் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பான். தான் பட்டினியா இருந்தாலும் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக உழைப்பான். இதுதான் உண்மையான தகப்பன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருக்கிறபடினால எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? பிதாவான குமாரனுக்கு அறிவிக்கிறார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனா இருக்கிறபடியால தகப்பன் அநேக காரியங்களை ரகசியங்களை பிள்ளைகளாகி நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் உண்மையான அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கும் நமக்கும் இருக்கிற அடையாளம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அப்பா பிதாவை என்னும் கூப்பிடக்கூடிய புத்திகிற சுவிகாரத்தின் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவது. அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு கூறணும். முதலாவது, அன்பு கூறுவர்கள் மட்டும்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவரிடத்தில் அன்பா இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை செய்து முடிக்க முடியும். பெரிய காரியங்களை செய்வேன். யாருக்கு? அவருடைய ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பா இருக்கிறவர்களுக்கு, அவருடைய அன்பா இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே சகல கிருபைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் சகல வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறீர்களா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறாயா? கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. உருவாக்கினவர் கேட்கிறார், நேசிக்கிறாயா? நாம் நேசிக்கிறோமா? அவரை நேசிக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னார். அவர் சொன்ன எல்லாவற்றையும் நாம் என்ன செய்வோம்? கடைபிடிப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவரையே நம்ம தொழுது கொள்வோம். அவர் விரும்புகிற காரியங்களை நாமும் செய்வோம். அவர் சொல்லுகிற காரியங்களை நாமும் செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.
கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், சாட்சிகளை காத்துக்கொள்ள வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். எத்தனை காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறவர்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? கர்த்தரை நேசிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் குறைவுபட்டதில்லை. அவர்களுக்கு கர்த்தர் சகல அதிகாரங்களையும் சகல நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பாய் இருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் உண்மையாய் இருப்பார்கள். அன்பாய் இருக்கிறவர்கள் பிறரிடத்தில் அன்பாய் இருப்பார்கள். அன்பாய் இருக்கிறவர்கள் விட்டு கொடுப்பார்கள். தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள் சகல காரியங்களில் சார்ந்த குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். அன்பாய் இருக்கிறவர்கள் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்களா? மனிதரிடத்தில் அன்பாய் இருக்கிறது கரெக்டு தான். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை காட்டிலும் மனுஷன் அதிகமாக நேசிச்சிடுறாங்க. அதனாலதான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்த மரியாதையை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க மறந்துடுறோம். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம். முதலாவது நம்ம ஆண்டவரை தான் அதிகமாக நேசிக்கணும். அதன் பிறகுதான் மற்ற எல்லா காரியங்களும், அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள், மற்ற நபர்கள். அல்லேலூயா. நம்ம குடும்பம் கூட செகண்டரியா தான் இருக்கணும். முதலாவது ஆண்டவர் தான் என்னுடைய அதிகமான நேசம், ரெண்டாவது என் குடும்பம், மூன்றாவது தான் அடுத்த காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர்ட்ட அறிவியுங்கள். கர்த்தரால் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது, ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மூன்றாவது, அவரிடத்தில் அன்பாயிருங்க. இந்த மூன்று காரியங்களிலையும் நீங்கள் சரியா இருக்க ஆரம்பித்தால், உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற எழுமி நிற்போம். கர்த்தர் தமது வார்த்தையின் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்ல ஆராதனைக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த, என் வாழ்க்கையில் நன்மை செய்யும் என்கிற விசுவாசத்தோடு அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தில் தருகிறேன். நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. அதிசயங்களை காண கிருபை தாங்க. பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடக்கட்டும். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் தன்னுடைய பிரச்சனைகள் சொல்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி தம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தின் வழியில் நடத்துவீராக. உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் இறங்கி வந்து நன்மை செய்யுங்க. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறுவேன் என்று சொல்லி இன்றைக்கு அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. உம்மை நம்பி உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை கைவிடாது இருப்பீராக. எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து, தம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி, தம்முடைய பிள்ளைகளுக்கான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீ கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் வாழ வைப்பீராக. எல்லாவற்றிலும் கூட இருங்க. எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துள்ளுங்க. உடைய நாமத்தை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பிரமரவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். God bless you.